ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வகுப்பில் நம்ம பாடம் 6 பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் ஏற்கனவே நிலா நேயன் அப்படின்ற இரு சிறுவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு தோன்றிய கற்பனையான படங்களை வரைந்தாங்க. இருவருமே வீடு வரைந்தாங்க. அந்த வீடில் என்னென்னலாம் கொண்டு வர முடியும் தங்களோட கற்பனையில், செடிகள், மலை, ஆறு, மரங்கள், ஊஞ்சல், சறுக்கு பலகை, இதெல்லாமே அவங்களுக்கு தோன்றியதை என்ன பண்ணினாங்க, வரைஞ்சாங்க இல்லையா. இந்த படத்துக்கான பயிற்சி ரிவிஷனில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எழுதி பழகுகன்னு கொடுத்துருக்காங்க. வீடு, தோட்டம், படிக்கட்டு, மலை. வீடு வீடு, தோட்டம் தோ இட் ட இம் தோட்டம். அடுத்தது படிக்கட்டு, பா டி இ க இட் டு படிக்கட்டு. மலை, மா லை மலை. சறுக்கு பலகை, சா ரு இ கு இ ப ல கை சறுக்கு பலகை. வாத்து, வா இ து வாத்து பூனைக்குட்டி, பூ நை இ கு இ டி பூனைக்குட்டி. ஆறு, ஆ ரு ஆறு. இப்போ எழுதி பழகுகன்னு கொடுத்துல கடின சொற்களை நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், பொருத்தமான குறியீடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் சரியாக இருந்தால் சரி, தவறுதலாக இருந்ததுதான் நம்ம என்ன பண்ணணும், தவறுன்னு இங்கே குறிக்கணும். உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருக்கும். அதுலேருந்து நீங்கள் இப்போ வாக்கியத்தை படிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள் சரியா தவறா அப்படின்றது. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நம்ம பாடத்தில் பார்க்கும்பொழுது நிலா வீட்டிலேருந்து பார்க்கும்பொழுது மலை தெரியும்னு சொல்லி அவள் என்ன பண்ணா, மலையை வரைஞ்சா. அப்போ சரியான வாக்கியம் இது. அடுத்தது, நேயின் வீட்டில் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. கிடையாது, நேயனுடைய வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் கிடையாது. நிலாவோட வீட்டில் தான் என்ன இருந்தது, இரு பக்கங்களிலும் மரங்கள் இருந்தது. அதனால் தவறுன்னு நம்ம இங்கே குறிச்சிருக்கோம். அடுத்தது, நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. தவறு, நிலாவினுடைய வீடு நீல நிறமுடையது. நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன. ஆமாம், நேயனுடைய வீட்டு தோட்டத்து புறத்தில் என்ன இருந்துச்சு, வாத்துகள்லாம் இருக்கிற மாதிரி தான் அவன் படத்தை கொண்டு வந்தான். அடுத்தது, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். ஆமாம், நிலாவினுடைய வீட்டு முன்னாடி இருந்த மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினா, படங்களில் ஊஞ்சலையும் வரைந்திருந்தா இல்லையா. இப்போ நம்ம சரியாக தவறாங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், வினாவிடை கொடுத்துருக்காங்க. நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள். நேயனும் நிலாவும் மலை, ஆறு, மரம், பூச்செடிகள், பூனைக்குட்டி, வாத்துகள், சறுக்கு பலகை போன்றவைகளை தான் என்ன பண்ணினாங்க, வரைஞ்சாங்க. மா லை மலை, ஆறு, ஆ ரு ஆறு, மரம், மா ர இம் மரம், பூச்செடிகள், பூ இ சே டி க இல் பூச்செடிகள், பூனைக்குட்டி, பூ நை இ கு இ டி பூனைக்குட்டி, வாத்துகள், வா இ து க இல் வாத்துகள், சறுக்கு பலகை, சா ரு இ கு இ ப ல கை சறுக்கு பலகை. அப்போ நேயன் நிலா இருவரும் என்ன வரைஞ்சாங்க, மலை, ஆறு, மரம், பூச்செடிகள், பூனைக்குட்டி, வாத்துகள், சறுக்கு பலகை போன்ற படங்களை வரைந்தார்கள். போ இன் ர போன்ற படங்களை, பா ட இங் க லை படங்களை வரைந்தார்கள். வா ரை இன் தா இ க இல் வரைந்தார்கள். நேயன் என்னென்ன வரைந்தான். நே ய இன் நேயன் என்னென்ன வரைந்தான். ஏ இன் நே இன் ந என்னென்ன வரைந்தான். நம்ம இங்கே நேயனும் நிலாவும் வரைஞ்சதை ஃபுல்லாக எழுதியிருக்கோம். இந்த கொஸ்டின் படிக்கும் பொழுதே நீங்கள் நேயன் என்னென்ன வரைஞ்சாங்க, நிலா என்னென்ன வரைஞ்சாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ தனியாக இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேயன் என்னென்ன வரைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
அப்போ நேயன் வரைந்ததை மட்டும் நம்ம இந்த கொஸ்டினில் என்ன பண்ண போகிறோம், ஆன்சராக எடுத்து எழுத போகிறோம். நேயன் 6 பூச்செடிகள், வாத்துகள், சறுக்கு பலகை போன்ற படங்களை வரைந்தான். 6 பூச்செடிகள், பூ இத் சே டி க இல் பூச்செடிகள். வாத்துகள், வா இத் து க இல் வாத்துகள். சறுக்கு பலகை, சா ரு இக் கு இப் ப ல கை சறுக்கு பலகை போன்ற படங்களை, போ இன் ற போன்ற படங்களை, பா ட இங் க லை படங்களை வரைந்தான். வா ரை இன் தா இன் வரைந்தான். அப்போ நேயன் 6 பூச்செடிகள், வாத்துகள், சறுக்கு பலகை போன்ற படங்களை வரைந்தான். மற்ற 6 பூச்செடி, வாத்து, சறுக்கு பலகை தவிர்த்து மற்ற இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மலை, மரம், பூனைக்குட்டி, இது எல்லாமே யார் வரைஞ்சது, நிலா வரைஞ்சது. சரிங்களா? அடுத்தது 3rd கொஸ்டின் பாருங்கள். நிலா வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் கேட்டிருக்காங்க. நிலாவும் வரைஞ்சாங்க, நெய்யனும் வரைஞ்சாங்க. இங்கே உங்களுக்கு நிலா வரைந்த வீட்டில் பற்றி ஒரு 2 தொடர்கள் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நெய்யன் பற்றியும் கேட்கலாம். நெய்யன் வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் எழுதுக அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், எழுதலாம். எப்படி, அவங்க என்னென்ன வரைஞ்சாங்களோ அப்போ ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. நேயனுடைய வீட்டினுடைய அருகில் என்ன ஓடிட்டுருக்கோம், ஆறு ஓடிட்டுருக்கோன்னு சொல்லியிருந்தான். அடுத்தது சறுக்கு பலகை இருக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். அடுத்தது பாருங்கள், நிலா வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம், என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும். இதுதான் நிலா வரைந்த வீட்டில் அவள் எழுதிய 2 தொடர்கள். நிறைய தொடர்கள் இருக்குது, அதில் 2 தொடர்கள் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஏ இன் என் வீட்டு மரத்தில், வி இட் டு வீட்டு மரத்தில், மா ர இத் தி இல் மரத்தில், ஊஞ்சல் ஆடலாம், ஊ இன் ச இல் ஊஞ்சல் ஆடலாம், ஆ ட லா இம் ஆடலாம். என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம், என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும். ஏ இன் என் வீட்டின், வி இட் டி இன் வீட்டின் இரு பக்கமும், இ ரு ப இக் க மு இம் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும். மா ர இங் க இல் மரங்கள் இருக்கும். இ ரு இக் கு இம் மரங்கள் இருக்கும். இப்போ 3 வினாவிடை நம்ம பார்த்துருக்கோம். இதுவே உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்காக எனக்கு எழுதி சென்ட் பண்ணணும். தெளிவாகவும் திருத்தமாகவும் எழுதுங்க. அதே நேரத்தில் தெளிவாக என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். நன்றி குழந்தைகளே.